வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் நாரை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த தேங்காய் நாரை இன்றைக்கி நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதை செப்பரேட்டாக கையால் நம்ம இந்த மாதிரி எடுத்து இது பண்ண போகிறோம். ஏன்னா இதில் நிறைய தூசி இருக்கும். அது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையால் எல்லாமே ஒட்டி இருக்கும் இல்லையா அந்த நார், அந்த மாதிரி ஒட்டாமல் தனித்தனியாக நமக்கு வேணும், பிரித்து வேணும். அதனால் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா நாரையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பொருள் நம்ம செய்கிறோம் இல்லையா, இது இன்றைக்கி ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி தான் செய்ய போகிறோம். நம்ம பாத்திரம் வளர்க்குறோம் இல்லையா, அதுதான் அந்த ஸ்க்ரப்பர் தான் செய்ய போகிறோம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம கிராமங்களில் முக்கால்வாசி வீடுகளில் இந்த தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுவாங்க பாத்திரம் வளர்க்குறதுக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு இல்லைனா 2 நாளைக்கு கூட மாற்றி புதுசு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நமக்கு நம்மளோட சாப்பாடெலாம் நம்ம பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி விளக்கும்போது அதில் உள்ளதெல்லாம் ஒட்டுது இல்லையா, அது நமக்கு ஹைஜீனிக்காக இருக்காது. இதே நம்ம தேங்காய் நாரை யூஸ் பண்ணும்போது நம்ம அப்பப்போ புதுசாக நம்ம செஞ்சுட்டு நம்ம பாத்திரம் விளக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் காஸ்ட்டு நமக்கு செலவே இல்லை. நம்ம வீட்டில் தேங்காய் வாங்கி யூஸ் பண்ணுறோம் சமையலுக்கு, அதில் உள்ள நார் நம்ம விளக்க போகிறோம். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த தேங்காய் நாரை நம்ம எவ்வளோ தான் சுத்தம் பண்ணி எடுத்தாலும் நமக்கு திரும்ப அந்த டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம பாத்திரம் விளக்கும் போதும் வந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு ஜிங்கில் போய் அடைச்சிக்கும். அது இல்லாமல் விளக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இதை நம்ம மாற்ற போகிறோம். அதுவும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நான் பிரித்து எடுத்தேன் இல்லையா, அது கையால் இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கிறேன். அப்போது இதில் உள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா உள்ள டஸ்ட்டும் ஃபுல்லாகவே உதிர்ந்து வந்துடும். ஆனாலும் கொஞ்சம் டஸ்ட்டு இருக்க தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ரப் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள மேக்ஸிமம் டஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஸ்க்ரப்பும் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்க போகுது. அதனால் இந்த மாதிரி 2 கைக்கு இடையில வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தேங்காய் நாரை சேர்த்து வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 10 ஸ்க்ரப்பர் 20 ஸ்க்ரப்பர்னு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அது இல்லாமல் நமக்கு செலவே கிடையாது இதில். அதே மாதிரி நம்ம சுத்தமாகவும் வச்சுக்கலாம் நம்ம பாத்திரம் விளக்குற நாரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ரேஷன் வேட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட இன்னும் மெலிசான கிளாத், இந்த கொசுவலெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத் இருந்தால் கூட வலையாக இருக்கும்ல, நெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிளாத் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் ரேஷன் வேட்டி தான் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ கையில் உருண்டையாக உருட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த தேங்காய் நாரை அந்த கிளாத்தில் வச்சுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு ஊசியில் நூல் கோர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்த மட்டும் ஒரு 3 டைம்ஸ் போல் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ நம்ம எடுத்துக்காமல் இருக்கும். இது எதுக்காக இந்த துணியை வச்சு நம்ம கட்டுறோம் அப்படின்னா, நம்ம பாத்திரம் விளக்கும் போது நமக்கு டஸ்ட்டு வருதுன்றதுனால தான். அதாவது இந்த தேங்காய் நார் இந்த விழுகுது இல்லையா, அது பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு நமக்கு கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் நம்ம தேங்காய் நாரை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மாதிரி நம்ம துணி போட்டு இது பண்ணுறதுனால நமக்கு டஸ்ட்டே பாத்திரம் விளக்கும் போது வராது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம மாற்றிக்கலாம். நம்ம புது ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, நம்ம பாத்திரம் விளக்கிட்டு ஈரத்தோடு அப்படியே அந்த பாக்ஸில் ஸ்க்ரப்பரை வைக்காதீங்க. வெயிலில் முடிஞ்ச வரைக்கும், வெயில் அடிக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் வச்சு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 டேஸ்க்கு 1 டைம்ஸ் நம்ம ஸ்க்ரப்பரை மாற்றிட்டே இருக்கணும்.
அந்த மாதிரி நம்ம செய்யும்போது இது வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி காஸ்ட் வைஸ் ரொம்ப 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 நமக்கு வந்து பெனிஃபிட் தான் இதில் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் எடுத்துகிட்டு வராத அளவுக்கு சும்மா ஒரு 4, 5 ஸ்டிச் போட்டால் போதும். ஒரு மாதத்துக்கு நமக்கு ஒரு 20 ஸ்க்ரப்பரு 30 ஸ்க்ரப்பர்னு நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்ப அப்படியே மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நார்மல் ஸ்க்ரப்பர் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் தண்ணியில் நனைச்சிட்டு விம் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல நுரெல்லாம் வரும். நம்ம நார்மல் ஸ்க்ரப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருந்துச்சு. நான் இப்போ ஒரு பாத்திரமும் விளக்கி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு கைக்கு அடக்கமாக வேணும்னாலும் இதை விட இன்னும் கொஞ்சம் குட்டியாகவும் செஞ்சுக்கலாம். இது நம்மளோட இஷ்டம் தான். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீயூஸ் ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.